இன்அப்ராப்ரியேட் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இருந்தாலும் உங்களுக்கு மைக்ரைன் வரும். இதுல வந்து நான் சொல்லியிருக்கிற ஒரு 5 ஃபுட்ஸ், அல்டிமேட்டா இந்த 5 ஃபுட்டை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே இந்த தலைவலியில இருந்து ஒரு பெட்டரான ஒரு ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு தூங்கி எந்திரிச்சதும் தலைவலி போகுதா அப்படின்னா உங்களுக்கு மைக்ரைனா இருக்கலாம். அண்ட் ட்ரைஜெமினல் நர்வ் அப்படின்னு ஒரு நர்வ் இருக்கு. நார்மல் ஹெட்டேக்கா இல்லைன்னா மைக்ரைனா அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் வந்து இருக்குது. ரொம்ப தலைவலிக்குது, காஃபி இல்லைன்னா டீ ஏதாவது குடிச்சா மட்டும்தான் தலைவலி ரிலீஃப் ஆகுது, பாராசிட்டமால் ஏதாவது ஒரு மெடிசன் எடுத்தா மட்டும்தான் இந்த தலைவலி வந்து போகுது, இல்லைன்னா போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுல வந்து நான் சொல்லியிருக்கிற ஒரு 5 ஃபுட்ஸ், அல்டிமேட்டா இந்த 5 ஃபுட்டை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே இந்த தலைவலியில இருந்து ஒரு பெட்டரான ஒரு ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தலைவலியில இருந்து ஃபுல்லா கியூர் ஆகுங்க, ஹாப்பியா இருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ நார்மலா இருக்கிற நம்மளோட தலைவலிக்கும் மைக்ரைனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். நார்மலா இருக்கிற தலைவலி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆனவோ இல்லைன்னா அதிகமா பிசிக்கல் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்றதுனால வலிக்கிற வலி வந்து நார்மலா யூஸ்வலான ஒரு ஹெட்ஏக். மைக்ரைன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஹெட்ஏக், ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸ்ல மட்டும் அப்படி ஒரு வலி இருக்கும். அந்த பெயின் வந்து இந்த டெம்பிள் ஏரியால வந்து நல்லா துடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சென்சேஷன் வந்து தெரியும். நடக்கும்போது அப்படியே தலை அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஒரு சைட்ல வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு வலி இருக்கும். இது வந்து எப்படின்னா ஒரு ஷார்ப்பான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து குத்துன மாதிரி அப்படி ஒரு பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மெயினா நம்மளுக்கு எந்த ஒரு நர்வ் இன்வால்வ்மெண்ட் அப்படின்னு பாத்துக்கிட்டோம், ட்ரைஜெமினல் நர்வ் அப்படின்னு ஒரு நர்வ் இருக்கு. ட்ரைஜெமினல் நர்வ் அப்படிங்கிறது 3 நர்வ் கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். எப்படின்னா இங்க ஐக்கு, அப்புறம் நோஸ்க்கு, மவுத்துக்கு, அந்த மாதிரி 3 கனெக்ஷன் ஆல் ஓவர் நம்மளோட ஃபேஸ்ல வந்து பரவி இருக்கிறது தான் இந்த ட்ரைஜெமினல் நர்வ். இந்த ட்ரைஜெமினல் நர்வோட இன்வால்வ்மெண்ட் தான் இந்த மைக்ரைன். நார்மல் ஹெட்டேக்கா இல்லைன்னா மைக்ரைனா அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் வந்து இருக்குது. நான் இப்ப சொல்ல போற இந்த 5 ஃபேக்டர் மூலியமா உங்களுக்கு நார்மல் ஹெட்டேக்கா இல்ல மைக்ரைனா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு தூங்கி எந்திரிச்சதும் தலைவலி போகுதா அப்படின்னா உங்களுக்கு மைக்ரைனா இருக்கலாம். அண்ட் தலைவலியோட சேர்ந்துட்டு ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி, கீழே தள்ளுற மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுனாலும் உங்களுக்கு மைக்ரைன் வந்து இருக்கலாம். பர்டிகுலரா மென்ஸ்ட்ரேஷன் டைம், அதாவது பீரியட்ஸ் டைம்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒற்றை தலைவலி இருக்குது அப்படின்னாலும் இது வந்து மைக்ரைன் தான் சொல்றாங்க. 4வது என்னன்னா, உங்களோட கண் வந்து மங்களா தெரியற மாதிரி இருக்கு, அந்த ஹெட்டேக் வரும்போது ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை என்னால போக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் இது வந்து மைக்ரைன் தான். அண்ட் 5வது என்னன்னா, ஒரு லைட்டை வந்து நீங்க பாக்குறீங்க, தலைவலியோட ஒரு லைட்டை பாக்குறீங்கன்னா உங்களால அந்த லைட்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு மாதிரி கண் வந்து கூசும், ரொம்ப எரிச்சலா இருக்கும். அந்த லைட்டை பார்க்கும்போது அந்த பெயின் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி விடுற மாதிரி உங்களுக்கு சென்சேஷன் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு மைக்ரைன் தான் அப்படின்னு அர்த்தம். இந்த மைக்ரைன் வந்து எதுனால வரும் அப்படின்னா, மோஸ்டா இப்படி உள்ள பேஷண்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, வண்டியில வந்து அதிகமா டிராவல் பண்ணி போறவங்களா இருப்பாங்க. நல்ல குளிர்ந்த காத்து வந்து அவங்களோட காதுல அவங்களோட மூக்குல படுற மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் உள்ள பேஷண்ட்ஸ் தான் இந்த மைக்ரைன்ல உள்ளவங்க இருப்பாங்க. இந்த காத்து வந்து அதிகமா படுறது, இந்த எக்ஸசிவா ஆல்கஹால் இன்டேக் பண்றது, அப்புறம் ஸ்லீப் ஷெட்யூல் வந்து ரொம்ப இம்ப்ராப்பரா இருக்கிறது, நைட்டு 3 மணிக்கு தூங்கிட்டு காலையில 10 மணிக்கு எந்திக்கிறது, அந்த மாதிரி ஸ்லீப் ஷெட்யூலே வந்து ரொம்ப இர்ரெகுலரா இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. நான் இப்போ சொல்ல போற 4 நேச்சுரல் அர்ஜஸ் வந்து நீங்க கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. அந்த கண்ட்ரோல் பண்ணீங்கன்னால ஹெட்டேக் வந்து வரதான் போகுது. இப்போ வந்து உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா தூக்கம் வர நேரத்துல நீங்க தூங்கிடணும். தூக்கம் வர நேரத்துல அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த ஹெட்டேக் வந்து அதிகமாகும். அண்ட் ஸ்னீஸ் பண்றீங்க, ஸ்னீஸ் பண்ணும்போது ஐயோ நம்ம பப்ளிக் பிளேஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூச்சப்பட்டுட்டு அந்த ஸ்னீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி சப்ரஸ் பண்ணி வச்சீங்கன்னாலும் இந்த மைக்ரைன் வந்து அதிகமாகும். அண்ட் நார்மலா நம்மளோட யூரின் அண்ட் மோஷன் இந்த ரெண்டையுமே நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி வெளி இடத்துல இருக்கிறீங்க, அதனால நம்ம ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு தயங்கி போயிட்டு அந்த டைம்ல வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாம இருக்கிறது, அண்ட் அதை வந்து சப்ரஸ் பண்ணி உள்ளேயே வச்சிருக்கிறது, இதெல்லாமே காசிட்டிவ் ஃபேக்டர். இந்த மாதிரி 13 அர்ஜஸ் இருக்குது. ஆனா பர்டிகுலரா நம்மளோட ஹெட்டேக் அப்படிங்கிற ஏரியா 4 அர்ஜஸ்ல ஏதாவது ஒன்னாவது நீங்க சப்ரஸ் பண்றவங்களா இருப்பீங்க. எல்லாம் தான் காசிட்டிவ் ஃபேக்டர்ஸ். நீங்க இந்த காசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணீங்கனாலே இந்த மைக்ரைன்ல இருந்து கண்டிப்பா எஸ்கேப் ஆயிடலாம். இன்அப்ராப்ரியேட் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இருந்தாலும் உங்களுக்கு மைக்ரைன் வரும். அண்ட் ஹைப்பர் அசிடிட்டி உங்களுக்கு இருக்கு, அசிடிட்டி பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு மைக்ரைன் வரும். இப்போ தான் சாப்பாடு சாப்பிட்டிருக்கேன், இந்த சாப்பாடு டைஜஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாலேயே இன்னொரு சாப்பாடையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டட் இன்டேக் ஆஃப் ஃபுட், ரொம்ப ஹெவி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மைக்ரைன் வந்து கூட கொஞ்சம் இன்டென்சிட்டி தான் அதிகமாக போகுது. அப்புறம் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அதிகமா நீங்க சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னாலும் இந்த மைக்ரைன் அட்டாக் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா இருக்கும். எல்லா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸும் வந்து சொல்றதுதான்,
ஃபுட்டு, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப், இந்த மூணையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ஹெட்ஏக்ல வந்து கிடைக்கும். ஃபுட் வந்து நீங்க ஜங்க் ஃபுட்ஸ் வந்து டோட்டலா நீங்க வந்து கட் பண்ணிடுங்க. ப்ராசஸ்டு ஃபுட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து எதனால நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றோம்னா, இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்ல எல்லாத்துலயும் எம்எஸ்ஜி அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்குது, மோனோசோடியம் குளூட்டமைட் அப்படிங்கிறது. இது வந்து கண்டிப்பா உங்களோட மைக்ரேனை வந்து ரொம்ப அதிகமாக்கி விட போகுது. இந்த காம்பவுண்ட் வந்து அது எல்லாத்தையும் பண்ணி விட்டு போயிடும். மைக்ரேன் இல்லாதவங்களுக்கு மைக்ரேனை கொடுத்து விட்டுரும், மைக்ரேன் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக்கி விடுறது, இது எல்லாமே ஃபுட் வந்து பண்ணி விட்டுரும். அண்ட் இந்த ப்ராசஸ்டு ஃபுட் வந்து உங்களோட ஆக்சிடேஷன், அதாவது உங்களோட ஏஜிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரேப்பிடா ஆக்கி விடுறதும் இந்த ப்ராசஸ்டு ஃபுட். நம்ம ஸ்ட்ரிக்டா நம்மளோட ஃபுட், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் இந்த மூணையும் நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே கன்சிடரபிள் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு இந்த ஹெட்ஏக்ல வந்து தெரியும். நம்ம வந்து எப்பவுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, சின்னனாலுமே உமனுக்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு. இந்த மைக்ரைன்லயும் அதே மாதிரிதான் உமன் வந்து மோர் ப்ரோன் டு திஸ் மைக்ரைன். வீடியோட ஸ்டார்டிங்ல இந்த 5 ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க, இந்த மைக்ரைன்ல இருந்து ரிலீவ் ஆகுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த 5 ஃபுட்ஸ் வந்து என்னன்னா, பிட்டர் பட் பாகக்காய் சாப்பிடலாம், முருங்கைக்காய் சாப்பிடலாம், கிரேப்ஸ் வந்து நல்லா எடுத்துக்கலாம், பட்டர் மில்க் அதாவது மோர் வந்து நீங்க நிறைய குடிக்கலாம், கோகோனட் வாட்டர் வந்து நல்லா நீங்க குடிச்சிட்டு வரலாம். இந்த மைக்ரைன்ல இருந்து ரிலீவ் ஆகுறதுக்கு இந்த 5 ஃபுட்ஸ் எக்ஸலன்ட் சாய்ஸஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மைக்ரைன் வந்து அவ்வளோ பெரிய சீரியஸ் இஷ்யூலாம் கிடையாது, பட் நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸை ரொம்ப ஹிண்டர் பண்ணக்கூடியதா இருக்குது. ஸோ இந்த ஃபுட்ஸ் அண்ட் நான் அந்த சொன்ன காசிட்டிவ் ஃபேக்டர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நான் சொன்ன ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுல ஒரு பெட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை பாய்.